வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலை இப்ப ரொம்பவே விசித்திரமா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மழை, இன்னொரு பக்கம் பார்த்தா சுட்டெரிக்கிற வெயில். என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெண்டு விதமான வானிலைக்கு என்ன காரணம்? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, எல்லாருமே யோசிக்கிற முதல் கேள்வி, தீவிர புயல் ஏதாவது வருதா? நாளைக்கு நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு ஒரு தெளிவான பதில் வேணும் இல்லையா? வாங்க அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த குழப்பமான வானிலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இது திடீர்னு உருவாகல. ஒரே நேரத்துல 3 அலகலகான வானிலை அமைப்புகள் வேலை செய்யுது. ஆமா, 1 இல்ல, 2 இல்ல, 3. இந்த 3 சேர்ந்து தான் இப்போதைய ஃபோர்காஸ்டையும் உருவாக்குது. முதல்ல இது அரபிக்கடல்ல உருவாயிருக்கு. அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு ஒட்டுன பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இதனால மேற்கு திசையிலிருந்து நம்ம வானிலையில ஒரு மாற்றம் வருது. அடுத்ததா 2வது சிஸ்டம். இது எங்க இருக்குன்னா, நமக்கு கிழக்கு பக்கம், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல்ல வடக்கு இலங்கை கடற்கரைக்கு பக்கத்துல உருவாகிக்கிட்டு இருக்கு. இதனால கிழக்கு தெற்கு திசைகள்ல இருந்து நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. கடைசியா 3வது சிஸ்டம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வேற எங்கே இல்ல, நேரடியா நம்ம தமிழ்நாட்டோட வடக்கு கடலோர பகுதிக்கு மேலேயே உருவாகி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இதோட தாக்கம் எவ்வளவு நேரடியா இருக்கும்னு. ஓகே, இப்ப இந்த 3 சிஸ்டமும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண போகுது? குறிப்பா நாளைக்கு, அதாவது மார்ச் 17ஆம் தேதி என்ன நடக்கும்? வாங்க ரொம்ப முக்கியமான மழை பற்றிய அறிவிப்பை பார்ப்போம். நாளைக்கு எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்லயும் தென் தமிழக மாவட்டங்கள்லயும் இடி மின்னலோட மிதமான மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ நாளைக்கு தமிழ்நாடோட வானிலை 2ஆ பிரிய போகுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே மாநிலத்துல 2 விதமான வானிலை. மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள்ல மழை குளிர்ச்சி. ஆனா மத்த பகுதிகள், அதாவது புதுச்சேரி காரைக்கால் உட்பட அங்கெல்லாம் வறண்ட சூடான வானிலை தான் இருக்கும். சரி, அப்போ சென்னையோட நிலைமை என்ன? சென்னை வாசிகள் கவனிக்க வேண்டியது, நாளைக்கு வானம் லேசா மேகமூட்டத்தோட காணப்படும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். மினிமம் 25 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கலாம். இது வெறும் நாளைக்கு மட்டும்தானா, இல்ல இந்த வாரம் முழுக்க இதே மாதிரி ஒரு பக்கம் மழையும் இன்னொரு பக்கம் வெயிலும் இருக்குமா? வாங்க மார்ச் 22 வரைக்கும் என்ன மாதிரியான வானிலை இருக்கும்னு பாப்போம். வரப்போற வாரத்துல வானிலை இப்படித்தான் மாறப்போகுது. முதல்ல மார்ச் 18ஆம் தேதி இந்த மழை அப்படியே டெல்டா மாவட்டங்கள பக்கம் நகரும். அதுக்கப்புறம் மார்ச் 19லேருந்து 22 வரைக்கும் மழை வெறும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் சுருங்கிடும். மத்த உள் மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை தான் தொடரும். இவ்ளோ நேரம் மழைய பத்தி பேசிட்டோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம், அதாவது வெயில். இது சம்பந்தமா ஒரு முக்கியமான வெப்ப எச்சரிக்கையும் சில ஆலோசனைகளும் இருக்கு. இத கண்டிப்பா கவனிக்கணும். பாருங்க, வறண்ட வானிலை இருக்க போற மாவட்டங்கள்ல சாதாரண விட வெப்பநிலை 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும்னு சொல்லிருக்காங்க. இது கேட்கறதுக்கு சின்ன நம்பரா இருந்தாலும் இதோட தாக்கம் அதிகமா இருக்கும். இந்த வெயிலோட தாக்கம் எப்ப ரொம்ப கடுமையா இருக்கும்? குறிப்பா காலையில 11 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உச்சக்கட்ட வெயில் இருக்கும். சோ இந்த நேரத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த வெயில் இப்போதைக்கு மட்டும் இல்ல, வரப்போற ஏப்ரல் மே மாசங்கள்ல வெப்பநிலை இயல்பை விட 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகும்னு ஒரு கணிப்பு இருக்கு. இது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். அப்போ இந்த வெயில்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? வானிலை ஆய்வு மையம் சொல்றது 2 விஷயம்தான், ஆனா ரொம்ப முக்கியம். 1, உச்சக்கட்ட வெயில் நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. 2வது, ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தா மட்டும் வெளியே போங்க. மீனவ நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாளைக்கு மார்ச் 17ஆம் தேதி கடலுக்கு போறது சம்பந்தமா எந்த எச்சரிக்கையும் கிடையாது. சோ நீங்க பயப்பட தேவையில்லை. மொத்தத்துல இந்த முழு ஃபோர்காஸ்டையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம்: கடலோர மாவட்டங்களுக்கு மழை, மத்த இடங்களுக்கு வறண்ட வானிலை. இதுதான் வரப்போற நாட்களோட நிலைமை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த வானிலை அறிவிப்பை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய பயண திட்டங்கள்ல ஏதாவது மாற்றம் செய்ய போறீங்களா? யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பா இருங்க.